அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இனிய காலை பொழுதிற்காக இறைவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, புதிய வாய்ப்புகளுக்காக, எங்கள் வாழ்வில் நீர் பொழியும் எண்ணற்ற ஆசிர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்கும் உமது வார்த்தைகள் எங்கள் இதயங்களில் ஆழமாக பதியவும், எங்கள் செயல்களில் ஒளியாக வழிகாட்டவும் தூய ஆவியின் அருளை தாரும். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சின்ன கதையோட இன்னைக்கு நம்ம சிந்தனையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வானியல் விஞ்ஞானி இருந்தாரு. அவரோட வாழ்க்கை முழுக்க பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பெரிய பெரிய டெலஸ்கோப் வச்சு பெரிய கணக்குகள் போட்டு ஆராய்ஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி அவரோட சின்ன பேத்தியோட மொட்டை மாடியில நின்னு வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேத்தி நட்சத்திரங்களை காட்டி, தாத்தா, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஏன் இப்படி கண்ணை சிமிட்டுதுன்னு ரொம்ப இயல்பா கேட்டுச்சு. ஆஹா, குழந்தைகள் கேக்குற மாதிரி ஒரு கேள்வி. ஆமா, விஞ்ஞானிக்குள்ள இருந்து அறிஞர் உடனே வெளியே வந்தாரு. அவரு அதுக்கு காரணம் வளிமண்டல ஒளிவிலகல்னு ஒரு பெரிய அறிவியல் விளக்கத்தை ஆரம்பிச்சாரு. ஓ, சயின்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதேதான். ஆனா அந்த குழந்தை அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இல்ல தாத்தா, அதுங்க நம்மள கோத்து ஹாய் சொல்லுது, அதான் அப்படி ஜாலியா கண்ணை சிமிட்டுதுன்னு சொல்லுச்சு. அடடா! அந்த ஒரு நொடி தன் வாழ்நாள் அறிவையெல்லாம் திரட்டி புரிஞ்சிக்க முயற்சி செஞ்ச அந்த பிரபஞ்சத்தோட அதிசயத்தை அந்த குழந்தையோட ஒரு சின்ன பார்வை எவ்வளோ எளிமையா உணர்த்திருச்சுன்னு அந்த விஞ்ஞானிக்கு புரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப அழகான கதை. உண்மைதான். நாம எவ்வளவுதான் படிச்சாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு குழந்தை மனசோட பார்வைக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. இன்னைக்கே நம்மளோட சிந்தனையும் இத பத்தி தான். நாம திருவருகை காலத்தோட முதல் வாரத்துல இருக்கோம். இந்த செவ்வாய்க்கிழமைக்கான வாசகங்கள் நீங்க சொன்ன அந்த விஞ்ஞானி உணர்ந்த மாதிரி குழந்தை உள்ளம் கொண்டவங்களுக்கு இறைவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துறாருன்னு ரொம்ப அழகா சொல்லுது. சரி, இந்த வாசகங்கள் வழியா கடவுள் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பேச விரும்புறாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம நற்செய்தி வாசகத்துக்கு போலாம். இது புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து 10வது அதிகாரம் வசனங்கள் 21 24 வரைக்கும். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு இயேசு சொல்றாரே. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? கடவுள் ஏன் சில விஷயங்களை வேணும்னே மறைக்கணும்? இது ஒரு மாதிரி பாரபட்சமா தெரியலையா? இதுதான் கேள்வி. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். நிச்சயமா. இந்த கேள்வியை புரிஞ்சுக்க பேராசிரியர் கதை ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்லுங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் இருந்தார். பயங்கர அறிவாளி. அவருக்கு தெரியாத விஷயமே உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ரொம்பவே சிக்கலான ஒரு புதிர் அவர்கிட்ட கொடுத்து இதை தீர்க்க முடியுமான்னு கேட்டாங்க. ஓ, அவரோட அறிவுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம அப்படிதான் நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. அவர் பல மணி நேரம் போராடினார். பெரிய பெரிய புத்தகத்தை எல்லாம் புரட்டி பார்த்தார். அவரால் விடைய கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியா? ஆமா. ரொம்ப விரக்தியில அவர் உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அங்க வெளியில விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தை அவரையே பார்த்துட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட நான் முயற்சி பண்ணிட்டுமான்னு கேட்டுச்சு. சுவாரஸ்யமா இருக்கு. அவரும் ஒரு மாதிரி சலிப்போட அந்த புதிர குழந்தைகிட்ட கொடுத்தாரு. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த குழந்தை அதை வாங்கின ஒரே நிமிஷத்துல அந்த புதிரை சரி பண்ணிடுச்சு. அடேங்கப்பா! பேராசிரியருக்கு தலை சுத்திடுச்சு. எப்படி இதை முடியும்னு கேட்டார். அதுக்கு அந்த குழந்தை சொன்ன பதில் தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையம். என்ன சொன்னுச்சு? நான் உங்கள மாதிரி ரொம்ப யோசிக்கல. அது எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே பார்த்தேன். எனக்கு விடை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னுச்சு. அருமை. இது வெறும் கதை இல்ல, அறிவுக்கும் உண்மையான புரிதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது சொல்லுது. சரி, நாம நேரடியா வாசகத்துக்குள்ள போவோம். லூக்கா 10:21. இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகுவேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். இதுல எனக்கு ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை அந்த மறைத்து அப்படிங்கறது தான். ஆமா, அன்பான கடவுள் ஏன் உண்மையை யாரிடமிருந்தாவது மறைக்கணும்? இது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. மிகச்சரியான கேள்வி. இதுதான் இந்த வாசகத்தோட மைய புதிரே. இப்ப பாருங்க, இங்க மறைத்து அப்படிங்கிறதுக்கு மூல கிரேக்க வார்த்தை அப்போகிரிப்டோ. ஓஹோ. இதுல இருந்துதான் அப்போகலிப்ஸ், அதாவது வெளிப்பாடுங்கிற வார்த்தையே வருது. ஆனா அப்போகிரிப்டோன்னா மூடி வைக்கிறது, ஒரு திரையிட்டு மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, அந்த திரைய கடவுள் போடுறாரா இல்ல நாமளே நமக்கு போட்டுக்கிறோமா? அதுதான் விஷயம். ஓ, இது கோணத்தையே மாத்துது. ஆமா, இங்க ஞானிகள் மற்றும் அறிஞர்கள்னு இயேசு சொல்றது யார? அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மாதிரி மதத் தலைவர்களை.
அவங்க திலுச்சட்டத்துல கரை கண்டவங்க. ம், சரி. கடவுளை புரிஞ்சுக்க இந்த சட்டங்களோட சிக்கலான அமைப்பை புரிஞ்சுக்கிட்டா போதும்னு அவங்க நம்புனாங்க. அந்த பேராசிரியரை போல அவங்க கடவுளோட செயல்களை அவங்களோட அறிவு, தர்க்கம், பாரம்பரியம்னு ஒரு சட்டகத்துக்குள்ள அடைக்க பார்த்தாங்க. அவங்க அறிவுக்கு அது பொருந்தலைனா ஏத்துக்க மாட்டாங்க. அதேதான். அதனால கடவுள் அவங்களுக்கு உண்மையை மறைக்கல, அவங்களோட அறிவின் கர்வம்னு ஒரு போர்வை இருந்துச்சு பாருங்க, அதுதான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்த உண்மையை பார்க்க விடாம மறைச்சிடுச்சு. அப்போ குழந்தைகள்னா படிப்பறிவில்லாதவங்களையோ இல்ல சின்ன பிள்ளைங்களையோ குறிக்கலையா? இது ஒரு மாதிரி அறிவுக்கு எதிரான நிலைப்பாடு மாதிரி தோணுதே. இல்ல. இயேசு என்னைக்கும் அறிவுக்கு எதிரானவர் கிடையாது. இங்க குழந்தைகள்ங்கிறது ஒரு மனநிலையை குறிக்கிற உருவகம். யாருக்கு தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு கர்வம் இல்லையோ, திறந்த மனதோடு இருக்காங்களோ, ஆமா, யார் எனக்கு கத்துக் கொடுங்கங்கிற தாழ்ச்சியோட அணுகுறாங்களோ அவங்க தான் குழந்தைகள். அந்த கதையில வர குழந்தைய போல அதுக்கு தர்க்கம் எல்லாம் தெரியாது, ஆனா அதுகிட்ட ஒரு திறந்த பார்வை இருந்துச்சு. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நம்ம ஐக்கியா பர்னிச்சர் வாங்கிட்டு வந்து அசெம்பிள் பண்ணுவோம் இல்லையா? ஐக்கியா பர்னிச்சரா? அது எப்படி இதுக்கு பொருந்தும்? சொல்றேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை படிச்சு மண்டைய போட்டு குழப்பிக்கிறத விட சில சமயம் அந்த பாகங்களை அப்படியே உத்து பார்த்தா போதும். ஆமா ஆமா. ஓ, இது இப்படிதான் சேரணும்னு இயல்பாவே மனசுக்குள்ள தோணும். அந்த மனநிலை தான் குழந்தை உள்ளம். ரொம்ப சிந்திச்சு சிக்கலாக்காம இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிற பக்குவம். இந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு கடவுளோட திட்டம் ரொம்ப எளிமையா புரியும். இது ஒரு முற்றிலும் புதிய வெளிச்சத்தையே தருது. அப்போ குழந்தை உள்ளம்னா அது அறிவற்ற நிலை இல்ல, அது கர்வமற்ற நிலை. சரியா சொன்னீங்க. சரி, அடுத்த வசனம் இந்த உறவை இன்னும் ஆழமா சொல்லுது. வசனம் 22. என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள இந்த பிரிக்க முடியாத உறவு கடவுளை நாம எப்படி அறிஞ்சுக்கிறதுங்கிறதோட எப்படி பொருந்துது? இதுதான் அடுத்த படி. சரி, நமக்கு குழந்தை உள்ளம் வேணும்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த உள்ளத்துக்கு உண்மையை வெளிப்படுத்துறது யாரு, எப்படி? அதுக்குதான் இயேசு இங்க வர்றாரு. தந்தையாகிய கடவுளுங்கிறவரு மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தி. அவரை நம்மால முழுமையா புரிஞ்சுக்கவோ இல்ல வரையறுக்கவோ முடியாது. ஆமா, கடவுளை பத்தி பேசும்போது அவரை ஒரு பாலத்துக்கு ஒப்பிடுவாங்க. அதாவது இயேசு விண்ணக தந்தைக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாலம்னு. ஆனா அந்த ஓமை சில சமயம் எனக்கு கொஞ்சம் உயிரில்லாத மாதிரி தோணும். சரி, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இத வேற மாதிரி யோசிக்கலாமே. தந்தைய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்னு வச்சுக்குவோம். அவர் அன்பை பத்தியும் வாழ்வோட அர்த்தத்தை பத்தியும் ஒரு பெரிய படைப்பு எழுதியிருக்காரு. ஆனா அது நம்மால படிக்க முடியாத மொழியில இருக்குது. அருமையான உவமை, சொல்லுங்க. இயேசுதான் அந்த படைப்போட மிகச்சரியான முழுமையான மொழிபெயர்ப்பு. ஆஹா. அவர் வெறும் சுருக்கத்தை கொடுக்கல, அந்த எழுத்தாளரோட முழு ஆன்மாவையும் அர்த்தத்தையும் உணர்வையும் நாம புரிஞ்சுக்கிற மொழியில தன்னோட வாழ்க்கை மூலமாவே நமக்கு தர்றார். அந்த மொழிபெயர்ப்பை படிச்சா மட்டும்தான் மூல ஆசிரியரான தந்தைய நாம புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப சரியான விளக்கம். ஆக கடவுளை பத்தின அறிவுங்கிறது நாம புத்தகத்தை படிச்சு சம்பாதிக்கிற ஒரு பட்டம் இல்ல, அது ஒரு பரிசு. ஆமா. இயேசு அந்த மொழிபெயர்ப்பை யாருக்கு கொடுக்க விரும்புறார்? நம்ம போன வசனத்துல பார்த்தோமே, அந்த குழந்தை உள்ளம் கொண்டவங்களுக்கு தான். யார் தங்களோட சொந்த அறிவோட அகந்தைய ஒதுக்கி வச்சுட்டு இயேசுவே எனக்கு புரிய வைங்கன்னு கேக்குறாங்களோ அவங்களுக்கு இயேசு தந்தைய வெளிப்படுத்துறார். ஆமா, இது கருணையின் வழியா நமக்கு கிடைக்கிற ஒரு கொடை. சரி, இந்த பிரபஞ்ச உண்மைய பத்தி பேசிட்டு இயேசு சட்டுன்னு அவரோட சீடர்கள் கிட்ட தனியா திரும்புறார். வசனங்கள் 23, 24. பின் அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றைக் காணும் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒரு பெரிய கூட்டத்துல பேசிட்டு இப்படி தனியா கூப்பிட்டு நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க தெரியுமான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு காலத்து இறைவாக்கினர்களும் தாவீது மாதிரி அரசர்களும் கூட பார்க்க விரும்பின அந்த விஷயம் என்ன? இத நாம வரலாற்று பார்வையோட பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க இஸ்ரேல் மக்கள் மெசியா, அதாவது மீட்பரோட வருகைக்காக பல நூற்றாண்டுகளா காத்துட்டு இருந்தாங்க.
ஆமா, உண்மைதான். ஆபிரகாம், மோசே, தாவீது மாதிரி பெரிய தலைவர்களும் சரி, எசாயா, எரேமியா மாதிரி இறைவாக்கினர்களும் சரி, இந்த வருகைய முன்னறிவிச்சாங்க. அதுக்காக ஏங்குனாங்க. அவங்க கடவுளோட வாக்குறுதிகளை கேட்டாங்க. ஆனா அந்த வாக்குறுதிகளோட நிறைவ, அந்த மெசியாவை தங்களோட கண்ணால நேர்ல பாக்குற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா சீடர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்க பார்த்தது வெறும் இயேசுங்கிற மனிதரை மட்டும் இல்ல. நிச்சயமா அதுதான் இங்க முக்கியமான புள்ளி. பல நூற்றாண்டுகளா எதிர்பார்க்கப்பட்ட அந்த மெசியா, கடவுளோட வாக்குத்தத்தத்தோட உருவம், நீங்க சொன்ன அந்த சரியான மொழிபெயர்ப்பு, அவங்களோட பேசிட்டு இருக்கு, சாப்பிடுது, பயணம் செய்யுதுங்கிறத சீடர்கள் உணர்ந்தாங்க. இறைவாக்குனர்கள் முன்னறிவிச்ச அற்புதங்களை இயேசு செய்யறத அவங்க நேர்ல பார்த்தாங்க. விண்ணகத்தை பத்தின போதனைகளை அவரோட வாயால நேரடியா கேட்டாங்க. மனித உருவத்துல வந்த கடவுளோட பிரசன்னத்தை அவங்க அனுபவிச்சாங்க. இது சாதாரண பாக்கியம் இல்ல, இது வரலாற்றோட ஒரு திருப்புமுனை. அந்த தருணத்தோட சாட்சிகளா அவங்க இருந்தாங்க. அதனால இயேசு அவங்கள பேரு பெற்றோர்னு சொல்றார். இந்த பாக்கியம் அன்னைக்கு அவங்களோட முடிஞ்சிடுச்சா, இல்ல 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம பேச்சு கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இது பொருந்துமா? மிக அருமையான கேள்வி. இல்ல, அது அவங்களோட முடியல. அதுதான் கிறிஸ்துவத்தோட அழகு. நாம இயேசுவ உடலோட நேர்ல பார்க்கலனாலும் நற்செய்தி மூலமா அவரோட வார்த்தைகளை, அந்த மொழிபெயர்ப்பை நாம தினமும் படிக்கிறோம். ஆமா, திருவழிபாடுகள்ல. ஆமா, திருவழிபாடுகள்ல, குறிப்பா நற்கருணையில அவரோட பிரசன்னத்தை நாம அனுபவிக்கிறோம். தூய ஆவியானவர் வழியா அவர் இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுறார், நம்மை வழி நடத்துறார். இறைவாக்கினர்கள் ஏங்கின அந்த நெருக்கமான உறவு இன்னைக்கு நமக்கு ரொம்ப எளிதா கிடைச்சிருக்கு. இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நம்ம பல சமயம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். அதை உணர்ந்து வாழ்றதுதான் திருவருகை காலத்தோட உண்மையான தயாரிப்பு. ஆக, நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு சில பதில்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். சுருக்கமா சொல்லணும்னா, முதல்ல கடவுள் யார்கிட்டையும் உண்மையை மறைக்கிறதில்ல, நம்ம அறிவு சார்ந்த கருவந்தான் உண்மையை பார்க்க விடாம தடுக்குது. சரி. ரெண்டாவதா, கடவுளை அறிய தேவைப்படுறது குழந்தை போன்ற திறந்த மனமே தவிர அறிவின்மை இல்ல. அது ஒரு தாழ்ச்சியோட மனநிலை. மூணாவதா, தந்தையாகிய கடவுளை அறிஞ்சிக்க இயேசுங்கிற முழுமையான மொழிபெயர்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, கடைசியா அந்த இயேசுவை அறியிற பாக்கியம் சீடர்களுக்கு மட்டுமில்ல, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருவருகை காலத்துல நம்ம கர்வங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு குழந்தை உள்ளத்தோட ஆண்டவரோட வருகைக்காக காத்துட்டு இருப்போம். அப்பதான் அவர் நம்ம அகக்கண்களுக்கு உண்மையான ஒளியை தருவார். திருத்தந்தை பிரான்சிஸ் இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கிறார். யார் தங்களோட தேவையை உணர்ந்து கடவுளுக்காக தங்களை திறந்த மனசோட வச்சிருக்காங்களோ அவங்க தான் குழந்தைகள்னு சொல்றார். திறந்த மனசு, அதுதான் முக்கியம். ஆமா, திருத்தந்தை இதுக்கு ஒரு அழகான உருவகத்தையும் சொல்றாரு. கடவுளோட செயல்களை, அற்புதங்களை நாம முதல்ல நம்ம மனசுல ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி பார்க்கணும். அப்புறம் அந்த போட்டோவை நம்ம இதயத்துக்குள்ள கொண்டு போய் பதிய வைக்கணும். கடைசியா நல்ல செயல்கள் மூலியமா அந்த போட்டோவை நம்ம வாழ்க்கையில டெவலப் பண்ணணும், அதாவது வெளிக்கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஆஹா, ரொம்ப அருமையான உருவகம் இது. ஆனா கவசம் போட்ட மாதிரி ஒரு மூடிய இதயம், அதாவது கர்வத்தால மூடப்பட்ட இதயம், கடவுளோட அதிசயங்களை போட்டோ எடுக்கவே முடியாது. குழந்தைகள் இதயம் திறந்த கேமரா மாதிரி. அதனாலதான் அவங்களால கடவுளை எளிதா பார்க்க முடியுது. இந்த போட்டோ உருவம் ரொம்ப ஆழமா இருக்கு. மனசுல பாக்குறது, இதயத்துல பதிய வைக்கிறது, செயல்ல வெளிப்படுத்துறது. அருமை. இந்த திறந்த மனசு, இந்த நம்பிக்கைங்கிற கருத்து நம்மளோட முதல் வாசகத்திலயும் ரொம்ப அழகா வெளிப்படுது. ஆமா, முதல் வாசகத்துக்கு போகலாம். நாம இப்ப இறைவாக்கினர் எசாயா புத்தகத்துக்கு போகலாம். அதிகாரம் 11 வசனங்கள் 1-10 வரைக்கும். திருவருகை காலம் ஒரு நம்பிக்கையோட காத்திருப்ப காலம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அந்த நம்பிக்கைக்கு இந்த வாசகம் ஒரு உயிர் கொடுக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தோட தொடங்குது. ஒரு சின்ன நிகழ்வோட ஆரம்பிக்கலாம். இது அசிசி நகர் புனித பிரான்சிஸ்கோவோட வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற ஒரு விஷயம். கூபியோ பட்டணத்துல நடந்த சம்பவம் இல்லையா? ஆமா, அதேதான். அந்த ஊர்ல ஒரு ஓநாய் மக்களை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்துச்சு. தனியா போறவங்கள தாக்குறது, ஆடு மாடுகளை கொல்றதுன்னு ஒரு பெரிய அச்சத்தையே ஏற்படுத்தி இருந்தது. சொல்லப்போனா ஆயுதம் வச்சிருந்தவங்க கூட அந்த ஓநாய தனியா எதிர்கொள்ள ரொம்பவே பயந்தாங்க. அந்த அளவுக்கு அதோட ஆதிக்கம் இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் புனித பிரான்சிஸ் அந்த ஊருக்கு வர்றார். விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நான் போய் அந்த ஓநாய்கிட்ட பேசுறேன்னு சொல்லி காட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் தடுத்திருப்பாங்களே? ஆமா, எல்லோரும் தடுத்தாங்க. வேண்டாம், அது உங்களையும் கொன்னுடுன்னு கெஞ்சினாங்க. ஆனா அவர் கேட்கல. காட்டுக்குள்ள போனப்போ அந்த ஓநாய் அவரை நோக்கி கோபமா பாஞ்சு வந்திருக்கு. ஆனா பிரான்சிஸ் கொஞ்சம் கூட அசராம
அதை பார்த்து ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சிருக்கார். சகோதரனே ஓனாயே, ஏன் இப்படி எல்லாருக்கும் துன்பம் தர்ற? உனக்கு பசியா இருந்தா சொல்லு, இந்த ஊர் மக்களே உனக்கு உணவு தருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அங்கதான் அந்த ஆதிசியம் நடந்திருக்கு. ஆமா, பாய வந்த ஓனாய் அப்படியே அமைதியாகி ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் கால்ல வந்து படுத்துக்குச்சு. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஓனாய் அந்த ஊர் மக்களோட ஒரு நண்பனா மாறிடுச்சு. எதிரிகளா இருந்தவங்க கூட நண்பர்களா மாற முடியும்னு இந்த நிகழ்வு காட்டுது. அருமையான ஒரு நிகழ்வு. இது மாதிரி ஒரு வியத்தக சமாதான உலகத்தை பத்தி தான் இறைவாக்கினர் எசையா இன்னைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். நம்ம இன்னைக்கு எசையா நூல் அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரைக்கும் ஆழமா சிந்திக்க போறோம். சரி, முதல் வரியே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் தோன்றும். இது ஒரு கவிதை மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கு இல்லையா? நிச்சயமா, இது வெறும் கவிதை இல்ல. ஈசாய் தாவீது ராஜாவோட தந்தை. தாவீதோட வம்சம் ஒரு காலத்துல பெரிய செழிப்பான மரம் மாதிரி இருந்துச்சு. ஆனா எசையா காலத்துல? ஆமா, எசையா காலத்துல அந்த வம்சம் தன்னோட பெருமையை இழந்து ஒரு வெட்டப்பட்ட அடிமரம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மக்கள் நம்பிக்கை இழந்த ஒரு சூழல் அது. அப்போ இந்த வெட்டப்பட்ட அடிமரங்கிறது ஒரு தோல்வியின் சின்னம். அந்த நம்பிக்கையற்ற சூழலில் இருந்துதான் ஒரு தளிர் வரும்னு எசையா சொல்றார். மிகச்சரியா. மனுஷங்க கணக்குப்படி எல்லாம் முடிஞ்சு போன இடத்துல இருந்துதான் ஒரு புதிய ஆரம்பம் உருவாகும். அந்த தளிராக வரப்போற ஆட்சியாளர் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு அடுத்த வரிகள் சொல்லுது. அவர் மேல ஆண்டவருடைய ஆவி தங்கியிருக்கும். ஆமா, அது அவருக்கு 6 விதமான கொடைகளை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், மதிநுட்பம், அப்புறம் ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு. இதுல இந்த ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வுங்கிறத நிறைய பேர் தப்பா புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. இது கடவுளை பார்த்து பயப்படுறதுன்னு அர்த்தம் இல்லையே? இல்லவே இல்ல. இது ஒரு ஆழமான மரியாதை, அன்பு கலந்த ஒரு பயபக்தி. அதாவது, நான் மதிக்கிற ஒருத்தரை என் செயல்களால காயப்படுத்திடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். ஓ சரி, இந்த குணங்கள் எல்லாம் சேரும்போதுதான் ஒரு முழுமையான தலைவர் உருவாக முடியும்னு சொல்றீங்க? ஆமா, அவர் வெறும் அரசியல் தலைவர் மட்டும் இல்ல, ஒரு ஞானமுள்ள வழிகாட்டியாகவும் இருப்பார். சரி, அப்போ அவரோட நீதி பரிபாலனம் எப்படி இருக்கும்? கண் கண்டதை மட்டும் கொண்டு அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதை மட்டும் கொண்டு அவர் தீர்ப்பு செய்யார்னு சொல்லியிருக்கு. இது இன்னைக்கு இருக்கிற நீதித்துறைக்கு கூட ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது. ஆமாம், நாம பொதுவா வெளித்தோற்றத்தை வைத்தும் மத்தவங்க சொல்றத வச்சும் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா இந்த ஆட்சியாளர் விஷயத்தோட ஆழத்துக்கு போய் உண்மைய மட்டும் அடிப்படையா வச்சு நீதி வழங்குவார். குறிப்பா யாருக்காக அவர் நீதி வழங்குவார்னு பார்த்தா, நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோருக்காக வழக்காடுவார். அதாவது குரல் இல்லாத மக்களோட குரலா அவரோட நீதி இருக்கும். அப்போ அநீதியை அவர் எப்படி எதிர்கொள்வார்? அவரோட ஆயுதங்கள் என்ன? இங்கேயும் ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஆமா, வழக்கமான ஆயுதங்கள் இல்ல. வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டு மூச்செனும் சூறாவளியினால் தீயோரை அழிப்பார். அவரோட வார்த்தை தான் ஆயுதம். ஆமா, சத்தியமும் உண்மையும் பொய்மையை விட சக்தி வாய்ந்ததுங்கிறத இது காட்டுது. அவரோட பேச்சே ஒரு சக்தியா இருக்கும். இதோட நிக்காம நேர்மையும் உண்மையும் அவருக்கு அரைக்கச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீதிங்கிறது அவரோட இயல்பாவே இருக்கு. சரி, இப்போதான் இந்த வாசகத்தோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம். இந்த மாதிரி ஒரு நீதி உள்ள தலைவர் வந்த பிறகு இந்த உலகம் எப்படி மாறும்? எசாயா இங்க ஒரு கனவுலகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரார். ஆமா, இதுதான் நம்ம ஆரம்பத்துல பேசுன பிரான்சிஸ் கதையோட இணையற இடம். ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கி இருக்கும், சிறுத்த புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்து கொள்ளும். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஆமா, இயற்கையாவே இருக்கிற பகை உணர்வு காணாம போயிடுது. அது மட்டும் இல்ல, சிங்கம் மாட்ட போல வைக்கோல் தின்னும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாமிச உண்ணியோட அடிப்படை இயல்பே மாறுது. எல்லாத்துக்கும் விட எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்லும்ங்கிற வரிதான். ஆமா, பலத்துக்கோ அதிகாரத்துக்கோ அங்க இடமே இல்ல. ஒரு சின்ன குழந்தையோட அன்பு கொடிய முருகங்களை கூட கட்டுப்படுத்துது. பாம்பு புத்து மேல குழந்தை கைவிடும், ஆனா அதுக்கு எந்த தீங்கும் வராது. தீங்கோ அழிவோ அங்க இருக்காது. இது வெறும் விலங்குகளை பத்தின கற்பனை இல்ல, இது மனித சமூகத்துக்கான ஒரு ஆழமான உருவகம். அதாவது ஓனாய்ங்கிறது சுரண்டுகிறவனாகவும் ஆட்டுக்குட்டிங்கிறது சுரண்டப்படுகிற அப்பாவியாகவும் இருக்கலாம். ஆமா, சிங்கம் அதிகார வர்க்கமாகவும் மாடு சாதாரண குடிமகனாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட சமூக ஏற்றத்தாழ்வுகள், பகைமைகள் எல்லாம் அந்த ஆட்சியில இருக்காது. எதிரிகள் நண்பர்களாவார்கள். இந்த மாபெரும் மாற்றம் எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு வாசகத்திலேயே தெளிவான பதில் இருக்கு. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல
மண்ணுலகம் ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். இதுதான் இந்த வாசகத்தோட மையப்புள்ளி. ஓ, அப்ப இந்த சமாதானம் ஏதோ மந்திரத்தால வர்றதில்ல, அது ஒரு விதமான அறிவால வருது. ஆமாம், கடவுளை பற்றிய உண்மையான அறிவு பரவும்போது மனிதர்களோட இயல்பு மாறுது, அதனால சமூகமும் மாறுது. கடவுள் அன்புள்ளவர், அவர் எல்லாரையும் சமமா பாக்குறவருங்கிற உண்மையான அறிவு வரும்போது சக மனுஷனை நம்ம எதிரியா பார்க்க மாட்டோம், சகோதரனா பாப்போம். அந்த அறிவு தான் நம்ம கிட்ட இருக்கிற ஓநாய் குணத்தையும் சிங்கம் குணத்தையும் மாத்தும். அப்போ சமாதானம் தானா உருவாகும். சரி, இந்த அற்புதமான வாக்குறுதி, இந்த சமாதான உலகம் யாருக்கானது? இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தானா? அதுதான் இல்ல. 10வது வசனம் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருது. அந்த ஈசாயின் வேர், அதாவது வரப்போற மீட்பர், மக்களினங்களின் சின்னமாய் விளங்குவார்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் இனங்கள்னா யூதர்கள் அல்லாத மற்ற எல்லா தேசங்களையும் குறிக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட வம்சத்தை பத்தி பேசிட்டு இருந்த தீர்க்க தரிசனம் திடீர்னு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவானதா மாறுதா? நிச்சயமா. அந்த காலத்துல இது ஒரு புரட்சிகரமான கருத்து. பிற இனத்தார் அவரை தேடி வருவார்கள்னு சொல்றது மூலமா இது ஒரு உலகளாவிய நம்பிக்கைன்னு எசாயா அறிவிக்கிறார். ஆக இந்த வாசகம் ஒரு நம்பிக்கையற்ற சூழல்ல ஆரம்பிச்சு ஒரு தனிப்பட்ட தலைவரை பத்தி பேசி ஒரு கற்பனைக்கு எட்டாத சமாதான உலகத்தை விவரிச்சு கடைசியில அது எல்லா மனிதர்களுக்குமானதுன்னு முதியுது. ஆமா, சுருக்கமா சொன்னா உண்மையான சமாதானம்ங்கிறது வெறும் போர் இல்லாத நிலை மட்டுமல்ல. அது மனிதர்களுக்கும் பிரகிருதிக்கும் இடையே இருக்கிற உறவுல ஒரு முழுமையான மாற்றம். அந்த மாற்றம் உண்மையான அறிவின் மூலமா சாத்தியமாகும்னு எசாயா ஒரு ஆழமான நம்பிக்கைய விதைக்கிறார். இந்த வாசகம் நமக்கு ஒரு கேள்வியை முன்வைக்குது. இறைவாக்குனார் காட்டுற இந்த சமாதான உலகத்தை நம்முடைய அன்றாட வாழ்வுல நாம எப்படி உருவாக்க முடியும்? நம்ம குடும்பங்கள்ல, நாம வேலை செய்யற இடங்கள்ல பகைமைங்கிற ஓனாயும் அன்புங்கிற செம்மறியாடும் ஒன்னா வாழ நாம என்ன செய்யலான்னு சிந்திக்கணும். இங்க சொல்லப்படுற அறிவுங்கிறது வெறும் புத்தக அறிவு இல்ல, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது நற்செய்தியில இயேசு சொன்னாரே, அந்த குழந்தை உள்ளத்தோட கடவுளோட ஒரு நெருக்கமான உறவுல இருக்கிறது. சரிதான். அந்த உறவு மூலமா வர்ற அறிவு, அந்த அன்பின் அறிவு நம்ம இதயத்தை நிரப்பும்போது படைப்புகளுக்கு நடுவுல இருக்கிற பகை உணர்ச்சி காணாம போயிடுது. கடவுளோட நம்ம உறவு சரியாகும்போது மத்தவங்களோட நம்ம உறவும் இயற்கையோட நம்ம உறவும் தானா சரியாக ஆரம்பிக்குது. அப்படிதான் இந்த தெய்வீக சமாதானம் சாத்தியமாகுது. ரொம்ப அருமையா 2 வாசகத்தையும் இணைச்சிங்க. கடவுளை பற்றிய உறவின் அறிவுதான் உண்மையான சமாதானத்துக்கு வழி. இப்ப நாம பதிலுரை பாடலுக்கு வரலாம். இது திருப்பாடல் 72. ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நீதியான அரசுனா அது எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல ஆட்சி, இத பத்தி பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. ஓ, சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப நேர்மையானவர். ஆனா அவரோட பெரிய ராஜ்யத்துல எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. நடைமுறையில அது கஷ்டம்தான். ஆமாம். அவரோட சில அதிகாரிகள் ஏழைகள் கிட்ட லஞ்சம் வாங்கி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கூட கிடைக்காம பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராஜா மாறு வேஷத்துல ஊரை சுத்தி பார்க்க போனாரு. சரி. அப்போ ஒரு சந்தையில ஒரு வயசான பாட்டி ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தத பார்த்தாரு. விசாரிச்சதுக்கு அந்த பாட்டி ராஜா நல்லவர்னு தான் சொல்றாங்க, ஆனா அவரோட ஆட்சி இங்க வரைக்கும் வரலையே, காசு கொடுத்தாதான் நியாயம்னா எங்கள மாதிரி ஏழைங்க என்ன பண்றது அப்படின்னு புலம்புனாங்க. அத கேட்டதும் ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேரா அரண்மனைக்கு போய் அந்த தப்பு செஞ்ச அதிகாரிகளை தண்டிச்சு அந்த பாட்டிக்கு நீதி வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்குதான் அவர் ஒண்ணு புரிஞ்சுகிட்டாரு. என்னன்னு? ஒரு ஆட்சியோட உண்மையான வெற்றி அரண்மனையில இல்ல, கடைக்கோடி குடிமகனோட கண்ணீரை துடைக்கிறதுல தான் இருக்குன்னு. ரொம்ப அருமையான கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாசகத்துக்கும் இந்த கதைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஆமா, கரெக்ட். இது ஒரு நீதி உள்ள அரசன் எப்படி இருக்கணும்னு ஒரு வரைபடமே போட்டு காட்டுது. ஆமா, பாருங்க, அந்த வரைபடத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த திருப்பாடலோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு அரசனுக்காக ஜெபம் பண்றாங்க. முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கடவுளே, அரசர்க்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும், அரச மைந்தருக்கும் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பாத்தீங்களா, ஒரு அரசனுக்கு முதல்ல கேக்குறதே நீதியதான். ஏன் நீதிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த காலத்துல அரசன் கடவுளோட பிரதிநிதியா பார்க்கப்பட்டான்.
அவனோட அதிகாரம் அவனோட சொந்த பலத்திலிருந்தோ இல்ல பரம்பரையிலிருந்தோ மட்டும் வரல. ஓ, அது கடவுள் கொடுத்த ஒரு பொறுப்பு. அதேதான், அது கடவுள் கொடுத்த ஒரு பொறுப்பு. அதனால அவன் வழங்குற நீதியும் அவனோட தனிப்பட்ட வெறுப்ப சார்ந்து இருக்கக்கூடாது. அது கடவுளோட நீதியா இருக்கணும். அதனாலதான் உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும்னு கேக்குறாங்க. அதாவது கடவுளே, உங்க பார்வையில எது சரியோ அத செய்யற திறனை இவருக்கு கொடுங்கன்னு மன்றாடுறாங்க. மிக சரியா சொன்னீங்க. அதுலயும் குறிப்பா அந்த 2வது வரிய கவனிச்சிங்களா? உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆமா, அது ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு ஆட்சியோட தரத்தை அளவிடுற உண்மையான ஒரு அளவுகோல். ஒரு அரசு எவ்வளவு வெற்றிகரமானதுங்கிறது அது பணக்காரங்களை எப்படி நடத்துதுங்கிறத வச்சு இல்ல. சமூகத்துல இருக்கிற ரொம்ப பலவீனமானவங்களை, குரல் இல்லாதவங்களை எப்படி பாதுகாக்குதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. கரெக்ட். அதுதான் இந்த திருப்பாடலோட அசைக்க முடியாத நிலைப்பாடு. புரியுது. அப்போ ஒரு சமூகத்துல கடவுளோட நீதி நிலைநாட்டப்பட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும்? அடுத்த பகுதி நீதியோட விளைவா வர்ற ஒரு ஆச்சரியமான பரிசு பத்தி பேசுது. சமாதானம். ஆமா, பல்லவி சொல்லுது, ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், சமாதானம் தழைத்தோங்கும். நீதியும் சமாதானமும் இங்க ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு வருது. வசனம் 7ல அவர் காலத்தில் நீதி தழைப்பதாக, நிலா உள்ளவரை மிகுந்த சமாதானம் நிலவுதாகன்னு இருக்கு. இந்த இணைப்புக்கு பின்னால என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு? இதுதான் விவிலியத்தோட மிக முக்கியமான புரிதல்கள்ல ஒண்ணு. நாம சமாதானம்னு சொன்னா பொதுவா என்ன நினைப்போம்? சண்டை சச்சரவில்லாம அமைதியா இருக்கிறது. ஆமா, ஆனா எபிரேய மொழியில ஷாலோம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் இதை விட ரொம்ப பரந்தது. ஷாலோம்னா வெறுமன அமைதி மட்டும் இல்ல, அது முழுமை, நிறைவு, செழிப்பு. ஓ, எல்லாம் அதனதன் இடத்துல சரியா இருக்கிற ஒரு நிலை. எக்ஸாக்ட்லி. கடவுளோடும் மத்தவங்களோடும் இயற்கையோடும் ஒரு இணக்கமான உறவுல வாழ்றதுதான் ஷாலோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சமூகத்துல ஒரு சிலர் ஒடுக்கப்பட்டா, அவங்களுக்கு அநீதி நடந்தா அங்க உண்மையான ஷாலோம் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அது ஒரு போலியான அமைதியா தான் இருக்கும். உண்மையான நீடிச்ச சமாதானம் எப்ப வரும்னா, எல்லாருக்கும் அவங்கவங்க உரிமை கிடைக்கும்போது, எளியவங்க பாதுகாக்கப்படும் போது, அதாவது நீதி தழைக்கும் போதுதான் வரும். அப்போ நீதிங்கிறது வேர்னா, சமாதானங்கிறது அதோட கனி, அப்படிதானே? வாவ், அழகா சொன்னீங்க. அதனாலதான் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இந்த ஷாலோம்ங்கிற பார்வை சமாதானத்தை பத்தின நம்ம புரிதலையே மாத்துது. அதோட வசனம் 8ல ஒரு கடலிருந்து அடுத்த கடல் வரை அவர் ஆட்சி செய்வார்னு சொல்லியிருக்கு. இது அவரோட பேரரசரை குறிக்குதா? அது ஒரு ராஜ்யத்தோட எல்லையை மட்டும் குறிக்கல. இந்த நீதியும் இந்த ஷாலோமும் ஒரு நாட்டுக்கோ ஒரு இனத்துக்கோ மட்டும் சொந்தமானது இல்ல. அது உலகளாவியது. ஆமா, உலகின் எல்லை வரைக்கும் பரவ வேண்டியதுங்கிற ஒரு உலகளாவிய பார்வையை இது காட்டுது. நாம எதிர்பார்க்கிற மெசியாவோட ஆட்சிக்கு எல்லைகளே இல்ல, இல்லையா? சரி, ஒரு அரசன் நீதிய நிலைநாட்டணும், அதனால சமாதானம் உருவாகும். இது கொள்கை அளவுல புரியுது. ஆனா அடுத்து வர்ற வரிகள் கொள்கைகளை தாண்டி அந்த அரசனோட இதயத்தை பத்தி பேசுது. அதுதான் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. வசனங்கள் 12-13. ஆமா, நான் வாசிக்கிறேன். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர் ஏழைகள் மீது அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். இது ஏதோ ஒரு சட்ட புத்தகத்துல இருக்கிற விதி மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல. இது ஒரு தனிப்பட்ட அக்கறை, ஒரு ஆழமான அன்பு. இது ஒரு அரசனோட கடமையா இல்ல அவனோட குணமா? நிச்சயமா இது அவரோட குணத்தோட வெளிப்பாடு, வெறும் கடமை இல்ல. இந்த வரிகளை கொஞ்சம் ஆழமா பாருங்களேன். முதல்ல தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளை விடுவிப்பார். அதாவது உதவி கேட்டு வர்றவங்களுக்கு செவி சாய்க்கிறார். சரி, ஆனா அதோட நிக்கல. திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார்னு இருக்கு. திக்கற்றவங்கன்னா யாரு? தனக்காக பேசக்கூட ஆள் இல்லாதவங்க. அவங்க உதவி கேட்டு வர்றதுக்காக இந்த அரசன் காத்திருக்கல, அவரே தேடி போறாரு. இது ஒரு செயலுக்கம் உள்ள இரக்கம், வெறும் எதிர்வினையாற்ற கருணை இல்ல. அடுத்து இரக்கம் காட்டுவாருங்கிற வார்த்தை, அது வெறும் பரிதாபம் இல்ல, அது செயல்ல வெளிப்படுற அன்பு. கடைசியா ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். இதுக்கு என்ன அர்த்தம்? எதிரிகள் கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்துறதில்ல. வறுமை, பசி, அநீதியான சமூக அமைப்புகள், இப்படி அவங்க வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற எல்லாத்துல இருந்தும் அவங்கள காப்பாத்துவாருங்கிறது தான் அர்த்தம். இது அப்படியே நம்ம ஆண்டவர் இயேசுவோட வாழ்க்கையில நாம பார்த்தது. நிச்சயமா.
அவர் வரி தண்டுப்பவர்கள், நோயாளிகள்னு ஒதுக்கப்பட்டவங்கள தேடி போனாரு, அவங்களுக்காக குரல் கொடுத்தாரு. அவங்க உடல் நோயை மட்டும் இல்ல, அவங்கள ஒடுக்குன சமூக நோய்களையும் குணமாக்குனாரு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த வரிகளை வாசிக்கும்போது இயேசுவோட உருவம்தான் கண் முன்னாடி வருது. சரி, இப்படிப்பட்ட ஒரு நீதியும் இரக்கமும் நிறைஞ்ச ஆட்சியோட கடைசி பலன் என்னவா இருக்கும்? ஒரு அரசன் எவ்ளோ நல்லா ஆட்சி செஞ்சாலும் அவனோட காலம் ஒரு நாள் முடிஞ்சிரும். ஆனா இந்த திருப்பாடலோட கடைசி பகுதி இந்த அரசனோட ஆட்சிக்கு முடிவே இல்லைங்கிற மாதிரி பேசுது. ஆமா, வசனம் 17, அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, கதிரவன் உள்ளவரை அவர் பெயர் நிலைப்பதாக, அவர் மூலம் மனிதர் ஆசை பெற விளைவராக, எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. இந்த வரிகள் இதுவரைக்கும் நம்ம பேசின எல்லாத்தையும் ஒரு புதுத்தளத்துக்கு எடுத்துட்டு போகுது இல்லையா? முற்றிலும். இந்த கடைசி வசனம்தான் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த அரசர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, வரலாறுல எத்தனையோ பெரிய சக்கரவர்த்திகள் வந்திருக்காங்க. ஆனா அவங்க பேரு கதிரவன் உள்ளவரை, அதாவது காலம் உள்ளவரை நிலைச்சிருக்கா? இல்ல. அவங்க ராஜ்யங்கள் மறைஞ்சு போச்சு. ஆனா இந்த அரசனோட பேர் என்றென்றும் நிலைக்கும்னு சொல்லப்படுது. இது ஒரு மனிதனுக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு. அதோட எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராகங்கிற வரியும் ரொம்ப முக்கியம். ஆமா, இது பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்துது. உன் மூலம் மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும்னு கடவுள் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு. ஓ, அதே வாக்குறுதி இங்க இந்த அரசர் மூலமா நிறைவேறும் சொல்லப்படுது. அதேதான். இவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் உரிய அரசர் இல்ல, எல்லா தேசத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றவர். ஆக இந்த திருப்பாடல் இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மெசியாவோட ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்கு காட்டுது. அப்போ திருவருகை காலத்துல நாம இந்த ஒப்பற்ற அரசரோட வருகைக்காக தான் காத்திருக்கோம். அவர்தான் நீதியின் அரசர், சமாதானத்தின் இளவரசர், ஏழைகளின் மீட்பர், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருமை. அப்போ நாம சிந்திச்சத ஒரு தொகுப்பா பார்க்கலாம். திருப்பாடல் 72 ஒரு சிறந்த அரசு எப்படி இருக்கணும்னு ஒரு 4 அம்சத்திட்டத்தை நமக்கு தருது. சொல்லுங்க. 1, அதோட அதிகாரம் கடவுளோட நீதியிலிருந்து வரணும். 2, அந்த நீதியோட விளைவா சமூகத்துல உண்மையான சமாதானம், அதாவது ஷாலோம் தழைக்கணும். சரி. 3, அந்த ஆட்சியோட இதயமா ஏழைகள் மேல செயலூக்கமுள்ள இரக்கம் இருக்கணும். 4, இது எல்லாம் நிறைவேற்ற அரசர் காலம் கடந்து நிக்கிற ஒரு நித்திய அரசரா இருக்காரு. ரொம்ப அருமையான தொகுப்பு. இந்த திருவருகை காலத்துல அந்த நீதியின் அரசரான இயேசுவோட பிறப்புக்காக நாம காத்திருக்கும்போது இந்த இறை அரசோட மதிப்பீடுகள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாக்குறது ரொம்ப அவசியம். ஆமா, இந்த காத்திருப்புங்கிறது சும்மா செயலற்று இருக்கிறது இல்ல. அந்த அரசோட குடிமக்களான நாம அந்த அரசோட பண்புகளை இப்பவே இங்கேயே வாழ ஆரம்பிக்கணும். இந்த திருப்பாடல் ஒரு நீதியுள்ள அரசனோட குணங்களை பட்டியலிடுது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம சமூகத்துல, நம்மள சுத்தி இருக்கிற திக்கற்ற எளியோருக்கு, அதாவது குரல் இல்லாதவங்களுக்கு, பலவீனமானவங்களுக்கு நாம எப்படிப்பட்ட அரசரா, அதாவது எப்படிப்பட்ட பாதுகாவலரா, ஆதரவாளரா இருக்கோம்? நல்ல கேள்வி. நம்மளோட சின்ன சின்ன அன்பு செயல்கள் மூலமா இந்த இறை ஆட்சியை நாம எப்படி இந்த உலகத்துல கட்டி எழுப்பலாம்? இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம சிந்திப்போம். அப்போ இந்த 3 வாசகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாமா? பார்க்கலாம். இறைவாக்கினர் எசாயா இயற்கையோட இயல்பையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வர அரசரை பத்தி வாக்குறுதி கொடுக்கிறார். சரி. திருப்பாடல் 72 அந்த அரசர் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீதி வழங்குற ஒரு அரசரா இருக்கணும்னு மன்றாடுது. சரி. நற்செய்தி என்ன சொல்லுதுன்னா, அந்த அரசர் வேற யாரும் இல்ல, இயேசுதான். ஆனா அவர் தான் அரச உலகத்து ராஜாக்கள் மாதிரி படைபலத்தால நிறுவ வரல, மாறா ஞானிகள் புரிஞ்சுக்க முடியாத ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட தாழ்ச்சியாலும் அன்பு வழியாலும் தான் அரசு நிறுவுகிறான்னு நமக்கு வெளிப்படுத்துது. ஆஹா, இந்த திருவருகை காலத்துல நாம எதிர்பார்த்திருக்கிற இறையாட்சிங்கிறது நீதியும் சமாதானமும் குழந்தை உள்ளம் கொண்ட அன்பும் நிறைஞ்ச ஒரு ஆட்சி. கரெக்ட். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.